சாதிப்பதற்கு வயது என்றும் தடையில்லை என்று பலரும் கூற கேட்டிருப்போம். அதற்கு நம் கண் முன்னே பல சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் இந்திய டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் ஒரு உதாரணம். படு வேகத்தில் வரும் பந்தை திரும்பி அனுப்பி எதிராளியை கலங்க வைக்கும் அளவிற்கு சுறுசுறுப்பாக விளையாடுகிற சரத்கமல் சர்வதேச போட்டிகளில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார். சென்னையை சேர்ந்த சரத்கமல் தமது 4 வயதில் டேபிள் டென்னிஸ் விளையாடத் தொடங்கினார். பள்ளி பருவத்திலேயே சிறந்து விளங்கிய சரத்கமல் பின்னர் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளிலும் பதக்கங்களை குவித்தார். 10 முறை தேசிய சீனியர் சாம்பியன், காமன்வெல்த் போட்டிகளில் 13 பதக்கங்களை வென்றுள்ள சரத்கமல் தற்போது 5வது முறையாக ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்றுள்ளார். 20 வருஷம் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் கேம்ஸ் ஆடும்போது இவ்வளோ வருஷம் அப்புறமாவும் நான் தான் விளையாடுவேன், இந்தியாவை லீட் பண்ணுவேன் அண்ட் ஃப்ளாக் பேரராக 5வது வாட்டி அப்படின்ற ஒரு இது நான் யோசிக்கல. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எனக்கு மட்டுமே இல்லை, ஐ திங்க் டேபிள் டென்னிஸ் ஃப்ரெட்டர்னிட்டி ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆகட்டும், ஃபேன்ஸ் ஆகட்டும், டேபிள் டென்னிஸ் விளையாடுற பசங்களாகட்டும், எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. ஸோ எனக்கு அந்த ஜூலை 26th ஓப்பனிங் செரமனியில் அந்த ஃப்ளாகை கையில் வச்சுக்கிட்டு அந்த நம்ம கண்டின்ஜென்ட்டு நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம முன்னு போகிற அந்த ஒரு மோமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 42 வயதாகியும் தொடர்ந்து விளையாடி வரும் சரத்கமல் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வது உறுதி என்றும் அவர் அடுத்தடுத்த ஒலிம்பிக்கிலும் விளையாடுவார் எனவும் பயிற்சியாளர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 42 இயர்ஸ் ஆனாலும் அவர் ரொம்ப ஃபிட்டாக இருக்கார். ப்ளஸ் ஒரு உணர்ச்சி இப்போது அடுத்த ஒலிம்பிக்ஸுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனால் ஆசை என்ன இல்லை, பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வரலன்னா ஓகே ஒரு வேளை ரிட்டையர் ஆகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால். பட் இப்போ இந்தியன் டீம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா சரத்கமல் இருந்து தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. கொஞ்சம் ஜூனியர்ஸ் 1-2 பேர் இருக்காங்க. பட் அவங்க இன்னும் அந்த ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் ஜெயிக்கிறதுக்கு டீமுக்கு சப்போர்ட் இருக்குமாங்கிற அளவுக்கு இல்லை. அதனால் இப்போ ஷரத் ஆட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ ஆஸ் கோச்சஸ் நாங்கள் அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஒலிம்பிக்கில் 2008ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட டேபிள் டென்னிஸ் போட்டியில் முதல் முறையாக இந்திய அணி தேர்வாகி புதிய மைல்கல்லை எட்டியிருக்கிறது. இந்நிலையில் சரத்கமலின் உதவியோடு இந்தியா பதக்கம் வெல்லும் என்று ஒட்டுமொத்த தேசமும் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஈரா பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.